வெல்கம் டு மூவி மீடியா மக்களே. இன்றைக்கி நாம் டாப் 5 ஃபீல் குட் மூவிஸாங்க பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற படங்கள் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். சரி வாங்க என்னென்ன படங்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். 5வதாக பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன பயணிகள் கவனிக்கவும் படம் தான். இந்த படத்தோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து டயர்ட் அண்ட் ரொம்ப நாளாக சரியாக தூங்காதனால ஒரு அசதியில் மெட்ரோ ட்ரெயின்லேயே வந்து தூங்கிடுறாரு. அதை இன்னொரு நபர் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி குடிச்சிட்டு எப்படி பொதுமக்கள் போகிற இடத்துல எப்படி இருக்காருன்னு போட்டுடுறாரு. இது ட்ரெண்ட் ஆகி அவர் ஒரு மீ மெட்டீரியலாகவே வந்து மாற்றிடுறாங்க. இதனால் இவங்க 2 பேரும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதான் இந்த படத்தோட மெயின் பிளாட். இந்த மூவியில் நல்ல ஒரு மெசேஜை வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் வித்தார்த் அவரோட ஆக்டிங் வந்து செம்மையாகவே நடிச்சிருப்பார். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல மெசேஜ் உள்ள ஃபீல் குட் மூவின்னு அதை கண்டிப்பாக சொல்வேன். ஆஹா, நான் அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 4வதாக பார்த்தீங்கன்னா பறந்து போ படம் தான். இந்த படம் ராம் சரோட டைரக்ஷனில் வந்த படம். இந்த மூவியோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் ரொம்ப ஸ்டபானாக இருக்கான். அவனை கேர் பண்ணிக்கிற பேரண்ட்ஸ் 2 பேர் அவனோட லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அவங்களோட லைஃப்பை ஸ்ட்ரகிள் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அப்பாவும் பையனும் ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதான் அந்த படத்தோட மெயின் பிளாட். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவிங்க. பட் கொஞ்சம் லென்த் அண்ட் லேக் இருக்கும். கொஞ்சம் லென்த்தை மட்டும் கம்மி பண்ணியிருந்தால் இந்த கதைக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்திருக்கும். பட் ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஒரு டீசெண்டான காமெடி கலந்த ஒரு படம் தான். அண்ட் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்கும். பேரண்ட்ஸ்க்கான பேரண்டிங் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் ஒரு சில இடத்துல லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். பட் கம்மி பட்ஜெட் படனால அப்படி வந்து எடுத்திருக்காங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 3வதாக பார்த்தீங்கன்னா 2017 ஹிட்டான மேதமன் படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பிரியா போனி சங்கரை ஒன் சைடாக வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் லவ் கடைசி சக்ஸஸ் ஆச்சா, அதான் அந்த படத்தோட பிளாட்டுங்க. ஆக்சுவலாக இந்த மூவியில் ஃபன், ரொமான்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எல்லாமே செமையாக இருக்கும். முக்கியமாக விவேக் பிரசன்னா கேரியரில் முக்கியமான படம்னு இதை கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த படத்தில் வைபவ் அண்ட் விவேக் பிரசன்னா 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லாவே கனெக்ட் ஆச்சு. இந்த மூவியோட ஸ்க்ரீன் ப்ளேவும் வந்து நல்லா தாங்க இருந்துச்சு. நல்லா ஜாலியாக ஃபன்னாக ஒரு படத்தை வந்து அதே டைம் ஃபீல் குட்டாகவும் வந்து பார்க்கணுன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் மேதமன் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மூவி ZEE5ல வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2வதாக பார்த்தீங்கன்னா 2025 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மாரிசன் படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்னு பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபசில் ஒரு திருடன். அவர் ஒரு வீட்டில் திருட போகும்போது அங்கே வடிவேலை வந்து மீட் பண்ணுறாரு. எனக்கு இந்த மாதிரி அல்சைமர் டிசீஸ் இருக்கிறதுனால என்னை வீட்டில் கட்டி வச்சுட்டு என் பையன் வந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபசில்கிட்ட சொல்கிறாரு. அதனால் இங்கேருந்து என்னை எப்படியாவது வெளில கூட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபசில் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டும் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து பைக்கில் வந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதான் அந்த படத்தோட பிளாட். இந்த மூவி ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் நல்ல ஃபீல் குட்டாக போகும். முக்கியமாக ஃபகத் ஃபசில் அண்ட் வடிவேலு இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் மிரட்டி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்புறம் சரியான ட்விஸ்ட் இருக்குங்க. இந்த மூவியை பார்த்தீங்கன்னா ஃபீல் குட்டில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே த்ரில்லர் மூடில் வந்து முடியும். ஸோ இந்த படத்தில் 2 கேட்டகரியும் வந்து இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஹைலி சஜஸ்ட் பண்ணுவேன். என்ன கேட்டிங்கன்னா இந்த படம் ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ ஃபேமிலியோடு பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சத்தியமாக நான் பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனலான அதே டைம் ஒரு பெஸ்ட் ஃபீல் குட் மூவியை தான் சொல்ல போகிறேன். மெய்யழகன் படம் தான். இந்த படத்தோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லைங்க. ஜஸ்ட்டு 2 பேரோட ரேண்டம் மீட் அண்ட் அவங்களோட ரேண்டம் கான்வர்சேஷன் தான் இந்த படம். இந்த கான்வர்சேஷனை வச்சு ஒரு படமே வந்து எடுத்திருப்பாங்க. சத்தியமாக ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டிப்பாக சொல்லுவேன். அரவிந்த் சுவாமி அண்ட் கார்த்தி 2 பேருமே இவங்களோட கான்வர்சேஷன் ஆக்டிங் எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஒரு நல்ல ஃபீல் குட் வைப்பில் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே அழகாக இருக்கும், அழகாகவும் நடிச்சிருப்பாங்க. இந்த மூவியை பற்றி கண்டிப்பாக வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மூவியில் சொல்கிறதுக்கு. இந்த ஒரு வீடியோ பத்தாதுங்க. உண்மையிலே ஒரு பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் நிறைய பேரோட தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க. வாழ்க்கையில் இந்த மூவியை வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. நானும் தாங்க இந்த படத்தை வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. இந்த மூவியை வந்து நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த மூவியை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.